முதல்ல அந்த அரோரா சின்க்ளேர் இருக்காங்கல்ல, அவங்க அவங்களுக்கு வந்து அந்த போடுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அவங்க உடம்ப தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இதனோட ஓகேவா? இது அப்படிதான் பார்க்கணும். ஆடை அவங்க சுதந்திரம் அழகா பத்தி நான் அழகா பேசுறேன். ஆடை சுதந்திரம் இருக்கு, அதான் தப்புன்னு சொல்லல. ஆனா வந்து எல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்க கூடாது. எக்ஸ்ட்ரீமிஸ்டா போனோம்னா எதுவுமே தப்பு. எப்பவுமே வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் எப்படி சொல்றதுன்னா, ஒரு பகுத்தறிவு வேணும்ல. இது லெவலுக்கு போனா இது தப்பு, அவ்வளவுதான். ஆடை சுதந்திரம் லெவல் யாரும் இருக்கு. சிம் சூட்டோட வந்துட்டு பப்ளிக்ல வந்து பஸ் ஏற மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தா போதும். லைக் நீங்க இது லிமிட்னு சொல்றதோ அதெல்லாம் மாற்று கருத்து இருக்கு. 2024ல நம்ம இருக்கோம். ஒருவேளை வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நீ ஓப்பனாவே நீ வந்து என்ன வேணா நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா 2054 64லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் கல்ச்சரே மாறிடும் நான் கணிக்கிறேன். இல்லைங்க, ஆக்சுவலா இப்ப வந்து இன்ஸ்டாகிராம்லாம் வந்து அது ஓப்பனால வர நியூரிட்டி கண்டென்ட் வந்து பிளாக் பண்றது. ட்விட்டர்ல மட்டும்தான் அது பிரச்சனையா இருக்குது. இன்ஸ்டாகிராமும் மெட்டாவை பொறுத்தளவுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. அந்த நியூரிட்டி கண்டென்ட் போடுறலாம் வந்து அதுவே பிளாக் பண்ணி விட்டுரும். அந்த லிமிட் வேணுங்கிறேன் நானு. அந்த லிமிட் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல. அப்படி அந்த லிமிட் இல்லைன்னா வந்து அரோரா சின்க்ளேர் ட்ரெண்டா இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே போகுது. காலத்துக்கு ஏத்த மாதிரி பிக்சர் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ல நீங்க எல்லாரும் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். என்னோட கருத்து தான். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நான் சொன்னல, இப்ப இந்த மாதிரி வந்து கிளாமர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. அது ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு தான் சொன்னேன். இப்ப இதெல்லாம் பண்ணாங்கன்னா அது கம்மியாகும் தான் சொன்னேன். அது இன்க்ரீஸ் ஆகுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நான் தப்பாவும் பார்க்கல. இதெல்லாம் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் நான் சொன்னேன்.